ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஹெல்த் டீச்சர் அனிமேயோட எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் இதுக்கு மேலே தான் வேறு லெவலில் போகும், அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் நம்ம ஹிரோஷியை பிடிச்சிருப்பான். கியோகோக்கு தெரியல, ஆமாம் இவர் யாரு. அங்கே ஹிரோஷியும் சொல்கிறான், இவர் ஒன்றும் டாக்டர் இல்லை. பொண்ணவங்க கத்த ஆரம்பிக்கிறான், ஆமாம் நீங்கள் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அதெல்லாம் அவளைக்கு அவன் கண்டுக்கல. நான் ரொம்ப நாளாக இதுக்காக வெயிட் பண்ண ஹிரோஷி, அதுக்கான டைம் தான் இது. இன்னைக்கு ரொம்ப அழகான நைட்டா இருக்க போது. ஆமா நீ யாரு, நீ ஹிரோஷியோட ஃப்ரெண்டா? எனக்கு இன்னைக்கான சினாரியோல எந்த விதமான இன்க்ளூடரும் தேவையில்லை. இந்த பொண்ணை அப்படியே தூக்கி அடிக்கிறான். அங்க ஜஸ்ட் மிஸ்ல டீச்சர் தான் காப்பாத்துறாரு. ஏய் உனக்கு எதுவும் ஆகல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹிரோஷி அவன் மாட்டிக்கினான். ஆமா ஆமா, அவனை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது அந்த பையனை பிடிச்ச அந்த பர்சன் அவனை சுத்தி வேற உலகத்துக்கான ஆறாவை நான் பார்த்தேன். அங்க போய் பாக்குறாங்க, யாருமே இல்ல. ஒரு அந்த பாலை வச்சு பாக்குறாரு, அதுல கன்ஃபார்மே ஆயிடுது அந்த பர்சன் ஒன்னும் ஒரு ஹியூமனே இல்லைன்னு. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அவனோட டீமன் ஹேண்டை பத்தி சொல்றான். இது வந்து டீமன் ஹேண்டு தான், அதாவது என்னோட கைக்குள்ள ஒரு டீமனே வாழுது. இது வழியா என்னால யோகை மற்ற விஷயங்களை எக்ஸாசிசம் பண்ண முடியும், இப்பெல்லாம் சொன்னா அழிக்க முடியும். அது வழியா தான் ஹிரோஷிக்குள்ள இருக்கிற அந்த யோகாயை நான் அழிச்சேன். ஆனா இப்போ நான் ஹிரோஷியை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால நீ என்ன பண்ணுமா, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ, நான் வந்து பாத்துக்கிறேன். இல்ல என்னால அப்படிலாம் பண்ண முடியாது, நானும் உங்க கூட வருவேன். நீ பார்த்தல இந்த மாதிரி நீ வந்து அது ரொம்ப ஆபத்தா தான் உனக்கு அமையும். சரி ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அவ போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹிரோஷி அவன் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அப்படியே தூக்கி அடிக்கிறான். நம்ம ஹிரோஷி ரொம்ப பயந்து போயிடறான். அங்க மத்தவங்களும் இவங்கள வித்தியாசமா பாக்குறாங்க. என்னை விட்டுரு, என்ன நீ என்ன பண்ண போற, மரியாதையா என்ன விட்டுரு. என்னோட பிளான் வந்து எல்லாமே நல்லா தான் போய் நினைச்சு, ஆனா இப்போ அந்த இன்க்ளூடரால எல்லாமே நாசமா போயிடுச்சு. அந்த இடத்துக்கு நம்ம டீச்சரும் வராரு. அங்க டீச்சரை பார்த்தோன்னே அவன் கத்த ஆரம்பிக்கிறான், டீச்சர் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அந்த இடத்துக்கு டீச்சரும் ஓடி வராரு. உடனே அவன் இல்யூஷன் ஜுட்சுன்னு சொல்ல அந்த இடம் முழுக்க ஒரு அவனோட இல்யூஷனா பரவ ஆரம்பிக்குது. இதனால அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னே தெரியல, கத்துற சவுண்ட் ஒண்ணி தான் கேக்குது. இதை நம்பி அவரும் குதிச்சு பிடிக்கிறாரு. ஆனா அது ஒரு பூனை தான். அங்க வந்ததும் ஒரு மிருகம் இல்ல, எல்லாமே மனுஷங்க தான். இல்யூஷன் தானே அவருக்கு தெரிய வருது. இந்த சைடு அங்க போகும்போதே அவன் சொல்றான், இப்போ ஸ்டில் ஈவினிங்கா தான் இருக்கு, இப்போதான் எனக்கான டைம் நினைக்கிறேன் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இந்த சைடு ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல, நல்லா அந்த பாலை வச்சு தேர்றாரா. அங்க இருக்கிற இல்யூஷன்லாம் மறைஞ்சு போகுது. ஆனா அவங்கள ஆளை காணும். அடைச்ச நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இடத்துல ஒரு போன்ல பார்க்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா என்ன பண்ணும் தெரியல. அதனால கியோகோ தான் அங்க ஹெல்ப் பண்றா. ஆமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி நீங்க இருக்க கூடாது. அட என்ன சொல்ல இருக்கீங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு உதவியா இல்லையா? அது சரி, அவங்க எங்க தான் போனாங்க? அவரும் 7 நார்த்தன் ஸ்டாரை பத்தி சொல்றாரு. அதுலயும் 7 ஸ்டார் இருக்கு. இப்ப அவன் போற போக்க பார்த்தா வழியில அவன் போறான். இவன் பண்றதுலயே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு ரிச்சுவல். அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த 7 இடத்துக்கு போனக்கு அப்புறம் நம்ம ஹிரோஷியா அவன் கொன்றுவானா? ஆமா ப்ராபப்ளி இருக்கலாம், ஆனா நம்ம அதை தடுத்தாகணும். இப்போ அந்த 7 ஸ்டாரை வச்சு பார்த்தா கடைசியா அவன் போற இடம் அது அந்த ஹாகன் அந்த இடமா தான் இருக்கும். அட நீங்க சொல்ற அந்த இடம் அது வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருக்கிற அந்த இடம் தானே அது? உனக்கு அந்த இடம் தெரியுமா? ஆமா வேணும்னா நான் உங்களை அங்க கொண்டு போறேன். இந்த இடம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கா மாறப்போது, இன்னமும் முழுமையா அதை கட்டல. எனக்கும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போகலாம். இந்த சைடு அவரும் நிறையவே ரிச்சுவலை பண்ணி கடைசியில அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாரு. அவ்வளவுதான், இப்போ அதுக்கான நேரம் தான் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அங்க அதை பண்ணலான்னு போறாரு. இடத்துல நம்ம டீச்சரும் வர. டீச்சரை பார்த்தோன்னே புரியுது இவன் அவனே தானே திரும்பவும் வந்திருக்கான். சரி என் கிட்ட டைம் இருக்கு, இவனை முடிச்சிட வேண்டியதான். இந்த இடத்துல டீச்சரும் நம்ம ஹிரோஷியை பாக்குறாரு. ஹிரோஷி ஒரு மேல இருக்க எத்துல மாட்டின்னு இருக்கான். ஹிரோஷி நீ அங்கேயே இரு, இதோ நான் வந்து காப்பாத்துறேன். அந்த எத்துல அவரு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. அந்த கிளாக்ல இருக்க அந்த முள்ளும் தலையில பட அங்கேயே அவனோட கதையும் முடியுது. இதை பாக்குற நம்ம ஹீரோவால எதையுமே நம்ப முடியல. அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஆனா அப்புறம் தான் அவனுக்கு புரிய வருது இதுவும் ஒரு இல்யூஷன் தான். நல்லா அவன் ஏமாத்திட்டானா. திடீர்னு அவன் ஒரு ஸ்பியரை வச்சு தாக்குறான். அங்க டீச்சரால எதுவுமே பண்ண முடியல. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல உன்னை கையாளுறது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னு. ஏன்னா என்னோட கைய கூட நான் அழுக்காக தேவையில்லப்பா, அதுக்குள்ள நீ எந்து போக போற, மரியாதையை ஹிரோஷியை விடு. ஆனா அவரு கேட்கவே இல்லையே. நான் எப்படி அதை விட முடியும்? இன்னைக்கு பர்ஃபெக்டான நாளா இருக்கு. ஒரு ஃபாக்ஸ் 300 வருஷமா வாழ்ந்திருக்கு, அது இப்போ பர்ஃபெக்டான யோகாயா மாறப்போது. அதுக்கு உதவியா உன்னோட மண்டை எலும்பு எனக்கு வேணும். அப்பதான் என்னால ஒரு பர்ஃபெக்டான யோகாயா மாற முடியும். நான் உன்னை பார்த்தது எப்போ தெரியுமா? 3 மாசத்துக்கு முன்னாடி.
அப்போ நான் பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு மாதிரி உன்னை வச்சு இந்த ரிச்சுவல் ஆரம்பிச்சா இது ஓஹோன்னு போகணும். அன்னைக்கே நான் ரொம்ப சந்தோஷமானேன். இப்போ ஃபைனலி எனக்கான விஷயமும் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு ஹியூமனிஃபிகேஷனான ஒரு மண்டவோடு தேவை. நானும் அதை தேடி அலைஞ்சேன். எனக்கு அவளுக்கும் கிடைக்கல. மண்டவோடு கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியான வழினா டாக்டர் ஆகுறது தான். அதனால டாக்டர் ஆகி ஒருத்தங்களை நான் கொள்ள ஆரம்பிச்சேன். அப்படியாச்சும் எனக்கு பர்ஃபெக்டான மண்டவோடு கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகுற மாதிரியே இல்லை. அன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அந்த டைம்ல தான் எதிர்பாராத விதமா நான் உன்னை சந்திச்சேன். அப்புறம் உன்னை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். உன்னோட மண்டவோடு அது பர்ஃபெக்டாகவும் ஃபிட் ஆச்சு. நான் இப்போ என்ன இஷ்யூனா அந்த மண்டவோட்டில் ஆங்கர் இருக்கக்கூடாது. அப்படி உன்னோட ஸ்கல்லில் ஏதாச்சும் கோவம் இருந்தா கண்டிப்பா அது என்ன அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நான் அந்த புழு எத்தனை வந்தேன். அந்த புழுவை உனக்குள்ள ஏவியும் விட்டேன். இதனால உனக்குள்ள இருக்கிற அந்த கோவம் எல்லாமே அப்படியே பறந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு பக்காவாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் போச்சு. இப்போ கரெக்டா உன்னோட மண்டவோட எனக்கு கிடைக்க போகுது. எல்லாமே இவனோட தப்பு தானா? நான் எல்லாமே என்னோட தப்பு நினைச்சேன். அங்க அவரும் சொல்றாரு, என்ன ஆச்சு? இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கோ? இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னோட மண்டவோடு வேணும்பா. நான் ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு நோட் பண்ண எல்லாருமே தனக்கோண்டி தான் யோசிக்கிறாங்க. அதனால இது ஒன்னும் தப்பா எனக்கு தெரியல. ஏன்னா நான் எவ்வளவோ பரவாயில்லப்பா உங்களை மாதிரி இன்ஃபீரியரான ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணா. அதனால நான் அடைய போறேன் அப்படின்னு அதோட முகத்தையே அது கிழிக்குது. இதை பாக்குற ஹிரோஷி ரொம்ப பயந்து போயிடறான். அந்த இடத்துல அது ஒரு உல்ஃபாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. அவ்வளவுதான், இந்த மாதிரி என்னோட முகத்தை நான் தூக்கி போட்டேன். இப்போ உன்னோட மண்டவோட எடுத்து என்னோட முகத்துல வச்சா போதும் ஒரு பர்ஃபெக்டான யோகாயா என்னால மாற முடியும். அந்த இடத்துல ஒரு ரிச்சுவல் ஆரம்பிக்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒளி அப்படியே பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே என்னதுடா அதுன்னு பாக்குறாங்க. கியோகோக்கும் ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குதுன்னு. இடத்துல நம்ம ஹீரோவும் தடுக்கிறான். வா, நீ சீக்கிரமா தப்பிச்சு வா. அப்பனா நீ இன்னமும் சாகலையா? அங்க ஓடி வரான். வரும்போதே அது வேற அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ண அங்க ஒரு ரோலர் கோஸ்டரும் சம வேகமா வருது. ஹிரோஷி பயப்படாத, என்ன நோக்கி ஓடி வா. அதே மாதிரி அவன் ஓடி கட்டி போச்சுக்கிறான். அங்க ஹீரோவும் சொல்றான், நீ கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கல. ஏன்னா நீ என்னோட ஸ்டூடெண்ட். ஒரு பர்ஃபெக்டான யோகாய நான் மாற போகும் போதெல்லாம் நீ அடிக்கடி தடுக்கிற. இதெல்லாம் சரியே இல்ல இப்படின்னு அது பயங்கர கத்துது. அந்த இடத்துல ஹீரோவும் அவனோட பவரை ஆக்டிவேட் பண்றான். பாக்குறது ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன அது? அவன் கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. அது என்ன ஈவில் பவரா? இல்ல டிமானிக்கான ஒரு பவர் தானே அது. இருந்தாலும் நான் உன்னை அப்படியே விட போது இல்ல. ஏதோ ஒரு பால் அது தூக்கி போகுது. இதனால அத மாதிரியே நிறையவே க்ளோன்ஸ் அங்க உருவாகுது. அதுங்களை வச்சு அது பயங்கரமா தாக்குது. டீச்சராலையும் சரியா அதுங்களை சமாளிக்க முடியல. அந்த இடத்துல அவரே தடுமாற ஆரம்பிக்கிறாரு. அதான் இதுங்க க்ளோன் மாதிரி தெரிஞ்சாலும் இதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. அந்த இடத்துல இதையும் நம்ம ஹிரோஷி பார்த்து யோசிக்கிறான். இதே மாதிரி போச்சுன்னா டீச்சர் ரொம்ப ஆபத்துல மாட்டிப்பாரு. இல்ல நான் தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த இடத்துல அவன் புல்டோசரை பாக்குறான். அதை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சைடு அங்க பயங்கரமா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டது. எனக்கு இன்னமும் புரியல, நீ எதுக்காக அவனுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷனை தர? ஏன்னா அவன் உன்னோட மகனும் இல்ல, அவனோட ஃபாதரே அவனை கண்டுக்கல. அப்புறம் எதுக்கு அவனை காப்பாத்தின்னு இருக்க? நான் அவனை காப்பாத்துவேன். ஏன்னா நான் அவனோட ஹோம் ரூம் டீச்சர். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வைக்காத அப்படின்னு அவன் பயங்கரமா தாக்குறான். இதனால 1-2 க்ளோன் அங்க அழிஞ்சு போகுது. அங்க திரும்பவும் அது சம வேகமா தாக்குவதான் கரெக்டான வாய்ப்பா பார்த்து அதோட நெஞ்சிலேயே அவன் இறக்கிறான். ஆமா, நீ உண்மையிலே யாரு? ஏன்னா அந்த பவர் உன்னோட கையில ஒண்டி இல்ல. அந்த சைடு அந்த புல்டோசர்ல மேக்னெட் இருக்குமா, அதை எப்படியாச்சும் அவன் ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்றான். அது ஓப்பனே ஆகல. அங்க கரெக்டான டைம்ல நம்ம கியோகோ அவ ஹெல்ப் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க குத்து வாங்கியிருக்கும்ல, அதோட வெப்பன் அது கையில தான் இருக்கும். அப்படின்ட்டு அதுவும் தன்னால மேல ஒட்டிக்குது. பாக்குறதால நம்ப முடியல. அதுக்கு காரணமும் அந்த 2 பசங்க தான். யோ டீச்சரு, என்னோட பேரு டமமோ யோகாய். நம்ம கண்டிப்பா திரும்பவும் அப்புறமா சந்திக்கலாம் யா டீச்சரு. ஏன்னா அந்த ஃபாக்ஸ் யோகை மறைஞ்சு போகுது. அங்க அதோட கதையும் முடிய பசங்களும் அங்க ஓடி வராங்க. ரொம்ப நன்றி டீச்சர், நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. உண்மையை சொன்னா நீங்களும் தான் என்ன காப்பாத்தினீங்க. ஏன்னா நீங்க ஒண்ணே அந்த வாய்ப்பை கொடுக்கலனா என்னால இதை ஒழுங்கா பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. அங்க ஸ்டார் மாதிரி அந்த விஷயமும் விழ ஆரம்பிக்குமா. எல்லாருமே அதை பார்த்து விஷயம் கேட்கறாங்க. நான் ரிச்சா மாறணும், நிறைய விஷயங்களை வாங்கணும். சைடு நம்ம ஹிரோஷியும் சொல்றான், உண்மையை சொன்னா டீச்சர், நான் இதெல்லாம் பார்க்கலன்னா சுத்தமா நம்பி இருக்க மாட்டேன். நான் தான் அப்பயே சொன்னல, நம்ம டீச்சரை உண்மையிலேயே ஒரு பயங்கரமானவர். ஓனாய் பல வருஷமா வாழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது யோகாயா மாறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. உண்மையை சொன்னா இந்த உலகத்துல யோகாய், இந்த ஸ்பிரிட்ஸ் இதுவும் இருக்கு. அது ஒரு மிரர் உலகமா தான். அதுங்க நம்மளோட இதயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுங்களை நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது இதுங்க நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமானு. அங்க ஹிரோஷி தேங்க்ஸ் சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்லடா, நீ எனக்கு ஒரு ப்ரெஷியஸான ஸ்டூடெண்ட். அதே மாதிரி நம்ம ஹிரோஷியோட வாழ்க்கை ரொம்ப நார்மலாகுது. அங்க எவ்வளவு விஷயம் நடந்ததுல இதுக்காக அவன் மன்னிப்பெல்லாம் கேட்கறான். ஹிரோஷிக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததுல நிறைய விஷயம் அவனுக்கு புரிய வந்திருக்கு.
ஜாலியா அவனோட அப்பா கூடயும் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றான். அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பயமுத்தாத என்ன. அதுக்கு அதுவும் ஒரு மாதிரி முழிக்குது. சைடு டீச்சர் போகும்போதே ஹிரோஷி பேக்ரவுண்ட்லயே சொல்றான், உண்மையை சொன்னா என்னோட ஹோம் ரூம் டீச்சர் ஒரு தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு அவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேல எப்படி போகணும். இதே மாதிரி தான் ஒரு எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம சேனல்ல உஷியோ அண்ட் டோரா அப்படின்னு ஒரு அனிமையை போட்டிருப்போம். மறக்காம அதை செக் பண்ணுங்க. அவளைக்கும் அந்த அனிமையை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அதை நீங்க பார்க்கலையா, மறக்காம பாருங்க. வெறும் ஒரு 39 எபிசோட் தான். இல்ல ஒரு எபிசோடு கூட போர் அடிக்கும் அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. ஸோ செக் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். வீடியோக்கு அப்படியே லைக் போட்டுருங்க. அது வரைக்கும் சைனரா.